மனிதன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து கொண்டு வருவது போல. யூதர்கள் இங்கதான் சுமப்பாங்களாம் பிள்ளைய. இங்கே நம்ம இப்படி இல்ல, தோல் இப்படி சுமந்து வருவது போல தேவன் இஸ்ரவேலரை 40 வருஷம் வனாந்தரத்தில் சுமந்து கொண்டு வந்தார். ஒரு வாடிப்பட்டி பாட்டி நேற்று ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு வந்துருது. நம்ம இங்க உட்கார்ந்து கிரீக் இப்படி சொல்லுது, ஹீப்ரு இப்படி சொல்லுது, 3ஆம் ஆவணம் இப்படி சொல்லுது, 4ஆம் ஆவணம் இப்படி சொல்லுது அப்படின்னு பேசுது. அப்ப நான் அந்த பாட்டியை பார்க்கிறேன். இந்த பாட்டி என்னைக்கு இதெல்லாம் கத்துக்கிட்டு இது இன்னைக்கு தான் உள்ள வந்திருக்கு. இதை கத்துக்கிறதுக்குள்ள இது ஆயுள் காலம் முடிஞ்சிடும் போல. அப்ப இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தான் அந்த பாட்டி ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள, ஒரு வியாதி இல்லாத வாழ்க்கைக்குள்ள, ஒரு குடும்ப சமாதானத்துக்குள்ள ஒவ்வொன்றுக்கும் இவ்வளவு ரெவலேஷனையும் கத்துக்கிட்டு தான் உள்ள வரணுமா? அப்ப எவ்வளவு வருஷம் ஆகும் அப்படின்னு யோசித்த கர்த்தர் சொன்னார், அந்த அம்மா எதையுமே கத்துக்க வேணாண்டா, ஒன்னே ஒன்ன கத்துக்கிட்டா போதும். நான் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அது ஒண்ணுதான் உங்க எல்லா வெளிப்பாடுகளை விட மிகப்பெரிய வெளிப்பாடு. அந்த ஒரு வெளிச்சம் உங்களுக்கு இருந்தா ப்ராஸ்பெரிட்டி ரைட்னு தெரிஞ்சிடும், சிக்னஸ் ஃப்ரீ லைஃப் ரைட்னு தெரிஞ்சிடும். இதுதான் பெரிய வெளிச்சம். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், உமது வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இது எப்படி இருக்கு? எந்த வெளிச்சத்தையும் இந்த வெளிச்சத்திலிருந்து தான் நீங்க பார்க்கணும். ஐஸ்வர்யம் சரியா தவறா? இப்ப ஒரு வெளிச்சம் வேணும்னு வச்சுக்கோங்களேன். கர்த்தர் நல்லவர், அந்த வெளிச்சத்தை எடுத்துக்காங்க. இந்த வெளிச்சத்திலிருந்து நீங்க வாங்க, ஐஸ்வர்யம் சரியா தப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். வியாதியை நமக்கு தேவன் அனுமதிக்கிறாரா இல்லையா? பைபிள் 100கணக்கான வசனம் இருக்கு. 100 வசனத்தை எடுத்து வச்சுக்காங்க. இப்ப எனக்கு வெளிச்சம் வேணும். எந்த வெளிச்சத்துல இருந்து வெளிச்சத்தை பார்க்கணும் தெரியுமா? கர்த்தர் நல்லவர். இந்த வெளிச்சத்துல இருந்து இப்ப வியாதி நல்லதா கெட்டதான்னு பாத்தீங்கன்னா தெளிவா தெரிஞ்சிடும். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய டாக்டருக்கும் சொந்த பிள்ளைக்கு ஆபரேஷன் பண்ணும்போது கை என்ன செய்யும்? நடுங்கும். எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளா இருந்தாலும். ஏன்னா இங்க தாம்புல்ல. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், அப்படித்தான் அவருக்கு இருக்கும். நீங்க சொல்றீங்க உங்களுக்கு ஆபரேஷன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு கர்த்தர், அப்படிலாம் அவர் செய்ய மாட்டாரு. அவர் கை என்ன செய்யும்? நடுங்கும். அதான் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஃபேனு கிட்ட உங்க பையன் கிங் கிங் கிங்னு விளையாண்டுக்கிட்டே இருக்கிறான். ஃபேன் சுத்திக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு உங்க பையன் கையை பிடிச்சு அந்த விரலை சரக்கு ஃபேனுக்குள்ள விடுறீங்க. தரதரா பாப்பான்னு கத்துறான். விரல் நஞ்சிருச்சு. வெளியே எடுத்து, மகனே இனிமே நீ ஃபேன்ல விளையாடக்கூடாது என்கிற நல்ல எண்ணத்தோடு உனக்கு நான் இதை கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற தாய்மாரி யாராச்சும் இருந்தா டக்குன்னு சொல்லுங்க. சீக்கிரம் வெளியில ஆம்புலன்ஸ் நிக்குது, நிறைய ஏற்றி விட்டுரும். செய்ய மாட்டீங்களா? உன்னை கத்து கொடுக்கிற கூட உங்க பிள்ளை கஷ்டப்படுத்த மாட்டீங்களா? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்தாலும் நான் மறப்பதில்லை. ஒரு மனிதன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து கொண்டு வருவது போல. யூதர்கள் இங்கதான் சுமப்பாங்களாம் பிள்ளைய. இங்கே நம்ம இப்படி இல்ல, தோல் இப்படி சுமந்து வருவது போல தேவன் இஸ்ரவேலரை 40 வருஷம் வனாந்தரத்தில் சுமந்து கொண்டு வந்தார். எதை வேணாலும் படிங்க, கர்த்தர் நல்லவர்னு படிங்க. இன்னைக்கு நிறைய ஊழியர்களே நேரடியாக அல்ல, இன்டைரக்டா அவங்க பிரசங்களை கூர்ந்து பார்த்தா கடைசியில தேவன் ஒரு மதிப்பிற்குரிய வில்லன், அப்படிதான் பாட்டம் லைன் வருது. ஆனா நம்ம யாரும் அவர் எழுத்து பேசுறது கிடையாது. ஏன்னா எழுத்து பேச முடியாது. நீங்க எழுத்து நிக்க முடியாது. ஏன்னா அவர் கடவுள் இல்ல, போட்டு தாக்கிட்டாருன்னா அதனால கர்த்தர் நல்ல அப்படின்னு போயிடுறோம் நம்ம. அப்ப நிறைய பேர் பயத்திலே தான் வண்டி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு. பயத்துல தான் சர்வ் பண்றான். ஏன் இவ்வளவு கடவுளுக்கு முன்னாடி நடுங்கிறவன், அவன் எம்டி வேலை பார்க்கிற எம்டி கத்தட்டும், என்ன 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 என்னப்பா தம்பி அங்க அவ்வளவு அமைதியா இருந்த, அவரை எதுக்க முடியாதுல்ல. அப்ப இவன் அமைதியா போனானே, அது அவன் கேரக்டர் கிடையாது, டர்ரு, பயம். சாமி கண்ண குத்திரும். இதுதான் சப்கான்சியஸ்ல இருக்கு. தட் இஸ் வாட் த ஃபேக்ட் இஸ்.
சும்மா டாவ கொடுக்க கூடாது. ஆனா கேரக்டரா இருந்தா யாரு உங்களை துன்பப்படுத்தினாலும் நீங்க அமைதியா இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க.